தனுசு ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் தலைவரே குருவே செயல்படுத்துகிறார். உபய ராசினாலே இங்கே பயப்படவே வேண்டாங்க. தனுசு ராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் எளிமையான சம்பந்தத்தை வாழ்க்கை வாழ்றதால உங்களுக்கு அதெல்லாம் சோர்ஸ் ஆஃப் இன்கம்லாம் தானாக நிறைய வரும். இப்போ உபரியாகவே வரும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சர்ப்ப தோஷமே போயிடுச்சு. சர்ப்ப தோஷமே கிடையாது. இருக்கிற வரைக்கும் சனி கர்ம தோஷம் இருந்தது பார்த்தீங்களா, சனி அது கூடயே குரு பார்வைனால் அந்த சனி தோஷமும் போயிடுது. சனி தோஷம்னா என்ன அர்த்தம் உங்களுக்குன்னா கர்மத்திலேயே வரக்கூடிய தோஷம். இன்னொன்று சாபம் வாங்கியிருப்பான் பார்த்தியா, சாப தோஷம் உடனே போகாது. சாபத்தினால் மாந்தி அந்த தோஷம் போகாது. அது இப்போ இந்த குரு தொடர்ந்து சனியை பார்க்குறதுனால சம்பள தோஷம். அது உச்ச குரு, மீதம் போனால் பலமுள்ள குரு. அதனால் இதை பார்க்குறது அது குருவோடைய சுக்கிரன் உட்காந்துருக்கார், புதன் உட்காந்துருக்கார், என்னவோ உட்காந்துருக்கு, பார்வை பர்மனெண்ட்டாக கிடைக்கிறது. அப்படியே குரு மாறி அந்த கடகத்துக்கு அதிசாரத்தில் போனால் கூட தொடர்ந்து மறுபடியும் வீடு பார்க்குறாரு. இதெல்லாம் இருக்குது. 11 மாதம் தொடர்ந்து சனீஸ்வரன் அந்த வீட்லேயே இருக்கிறதுனால பெரிய அனுகூலம்னா தொடர்ந்து பாம்போடு இருக்கிறது. எதுக்கு பாம்போடு சனீஸ்வரர் இருக்காருன்னா மெயினாக கர்ம உபாதைகள் அடிப்பட்டு அவஸ்தப்படுற தனுசு மெயின் தனுசு தான் அவன். அதுதான் மெயின். அதுவே சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக பாதிப்பு அவனுக்கு ஏற்படுறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்காகவே பண்ண மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காருந்தாட்டி கவலையே படவில்லை. அந்த தோஷம் அடியோடு போயிடுறது. குடும்ப விருத்திக்கு வரும். 50,000 1 லட்ச ரூபா சம்பாதிக்க தெரியாதவனா கல்யாணம் கொடுக்க மாட்டான். பொண்ணு கொடுக்குறானா, புள்ள கொடுக்குறானா, பிள்ளைக்கு அது மாதிரி உங்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கர்மங்கள் அதிக ஈடுபடக்கூடிய சம்பந்தவங்க, சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்க. நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் பிரவச்சனம் சம்பந்தப்பட்டது. ஒரு மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்களா? கிடையாது. தெரிஞ்சவரையும் கிடையாது. பாதிப்பு கிடையாது. ஏன்னா எளிமையாக வாழ்ந்த பழக்கம், இது போதுன்ற பழக்கம். அந்த மாதிரி கல்யாணம்லாம் எப்படி ஆகும்? நிச்சயம் கல்யாணம் ஆகும். அதே மாதிரி சாஸ்திரத்தில் எல்லா விஷயம் நடக்கும். பணம் பொருள் நிறைய வகும்.